தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் சமைக்க தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள். எதுக்கு? கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டு புருஷனை போட்டு தள்ளிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதுகளும் சரி பண்ணுதே. மூணாவது குத்து நான் குத்தவா குத்துன உன் கையை தரோளமா குத்துறேன். இவன் இலையில வைக்கிறீங்க, இவன் இலையில வைக்கிறீங்க, அதோ அவன் இலையில வைக்கிறீங்க. வெறும் இலை திங்கிறதுக்கு நான் என்ன ஆட மாட்டேடா. அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். ஒரே நேரா போய் ரைட் எடுத்து அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்றாக இந்த பொட்டியில இருந்து சில்லு சில்லுன்னு காத்து வருது. பொட்டியா? அப்ப உனக்கு ஏசினா என்னன்னே தெரியாதா? தெரியுமே. அந்த இன்ஸ்பெக்டருக்கு மேல ஒருத்தர் ஆபீசர் இருப்பாரு, அவர் தானே? அது வேற ஏசி, இது வேற ஏசி. போவே சார்ல குழந்தையா மாதிரி பேசுறா. எல்லா ஏசியும் ஒண்ணுதான். சாப்பாடு போட்டுக்கிற முதல்ல. எந்த உலகத்துல இருந்தா வந்திருப்பா? ஏன் ஒரு மாதிரி பண்றா? இன்னைக்கு நான் பாக்குறதுக்கு பேட்டரி ஃபுல்லா இருக்கனால. பேட்டரி ஃபுல்லா அப்படின்னா? அதான் கண்ணு, இந்த பொண்ணுங்க எல்லாம் அம்சமா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே. ஓ பியூட்டிஃபுல். எவன் கட்டுறானோ அவன் செத்தான். அருமையா இருக்கு. எதுக்கு ஒதுக்கி வைக்கிறா? அந்த கிஸ்மிஸ்லாம் எதுக்கு ஓட சேர்த்து வச்சிருக்க? என்றா கண்ணு பப்ளிக் பிளேஸ்ல கிஸ் கேக்குற. இப்போதைக்கு இத வச்சுக்க. செருப்பால அடி பண்ணி. கிஸ்மிஸ்ங்கிறது திராட்சை. சார் உங்க பில் என்ன 540 போட்டிருக்க? பிரியாணி தான் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்ற நேரத்துல தான் சார் அவங்க செஸ்வானு பிரியாணி எல்லாம் அடிச்சு ஊத்துனாங்க. அட நாசமா போடவல. அடடே கையை கொண்ட முத்தம் தர. சின்னப்பா வச்சுமா கீப் சேஞ்ச். டே ஸ்டார் ஹோட்டல்டா, கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணு. ஹலோ, நான் பழைய ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். பாடியை பார்த்தா பழங்கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கு. ஃபாரினருங்கிற. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வந்துருச்சு சார். என்ன பண்ணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா? பிஸ்கெட்டு. என்ன ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்னா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அட வறுமைக்கு பிறந்தவனே. ஐயோ, டிஷ்யூ பேப்பரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதான் ஒரு மாதிரி சப்புன்னு இருந்துச்சா. எங்க போற சிவாஜி? சூச்சு அப்போ ஆளோட வெளில வந்திருக்கீங்க. எங்க அதுக்குள்ள என்ன சாப்பிட்டால? உள்ள ஒரு கிங்காங் ட்ரெய்லரே ஓடிச்சேப்பா. காகலி இட்லி. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே. வேண்டாம், தனியா வச்சுக்கிற. வாங்கங்கறல்ல. அட பாவியலா. ஃப்ரைட் சிக்கன் காம்போ இருக்கும், பீட்சா இருக்கு சார், பர்கர் இருக்கு சார், பாஸ்தா இருக்கு சார், வெஜிடபிள் இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணுமோ நானே பக்கத்துல இருந்து சமைச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வடை. எங்க அம்மா சாமி கும்பிட்ற அன்னைக்கு வடை சுடுவாங்க.
சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நைஸா எடுத்துட்டு ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுமா? திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும். இப்ப நீ எங்க வடை கொடுத்துற போற ஓடி போய் ஒளிஞ்சு வேண்டியதா இருக்கு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்னையும் அடிச்சிட்டீல, இந்த நிமிஷம் நான் வீட்டை விட்டு போறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு சம்பளம் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? காப்பி. பட்டு என்ன மன்னிச்சிரு பட்டு, தப்பெல்லாம் என் மேலதான். இனிமேல் மாதிரி பேச மாட்டேன். அந்த வேலை செய்ய விடுறா. வேலை செய்ய போறீங்களா? நான் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அப்புறமா ஏன் என்ன பாம்பு வச்சு கொல்ல பாக்குறீங்க? சரி காப்பி கொடுங்க. இல்ல பரவாயில்ல, பிடிச்சது, நோ ப்ராப்ளம். சூடு இல்ல? சூடுதான் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சர்க்கரை கம்மியா தான் போட்டிருக்க. சரி பரவாயில்ல, இது என்ன இருக்கு? தம்பி பெசங்க வந்திருக்க கொண்டா. பெசங்க வந்திருக்க கொண்டா. அழகான மனைவி அன்பான துணைவி. பார்த்து போயிட்டு வாமா, வேலைக்கு சாப்பிடுமா. என்னையே நினைச்சிட்டு இருக்காதம்மா. மாப்பிள்ள என் பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க மாப்பிள்ள. எங்க வீட்டு மகாராணி மாப்பிள்ள. இல்லாம சாப்பிட கூட மாட்டாங்க மாமா. ஏய் நல்லா சாப்பிடுற சமையலறையில் காய்கறி கழுவுறியா? நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத. இல்லங்க, பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். பிரியாணியா? அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? என் பொண்ணு கையில சமைச்சு சாப்பிட்டு பாருங்க மாப்பிள்ள. அவ கைக்கு தங்க வலையிலே போடுவீங்க. மாமா உனக்கு இருக்குடா. உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. இன்னைக்கு பார், வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு எல்லாரையும் அசத்த பாரு. பா என்ன பாப்பா? நீங்க என்ன சொன்னீங்க? வெளியே போய் சாப்பிடலாம் தானே சொன்னீங்க? ஆமா. பாருங்க, உங்க அன்பு மனைவி சமைக்கிறாங்க. ஒசூரோட விளையாடுறதே வேலையா போச்சு. ஐயோ கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. காயத்ரி, எதுக்கு நீ என்னை படிச்சா? நேத்து நீ தானே சிலிண்டர் மாட்டின? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? சாப்பாடு குழஞ்சிச்சு, ரசம் தீஞ்சு போச்சு. லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? நடி தோசை ஊத்துற மூஞ்சி மாதிரி. நீ மட்டும் ரவுண்டா தோசை சுட்டுரு, நான் உன் கூடயே இருக்கேன். சவுண்டா சொல்லனா எனக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் ஊருக்கு போயிடுறேன். என்ன 2 லட்டு திங்க ஆசை. பேச்சு மாற மாட்டியா? தேய்ச்சி மாற மாட்டேன். இப்ப பாருங்க நீங்க. ஐயோ ரவுண்டா வரலையே. டிக்கெட் ஏர் இந்தியால போடவா எமிரேட்ஸ்ல போடவா? கல்லு தூக்கி மண்டியில போடுறேன். இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. இவ்வளவு பெரிய வடையா? வடையா தட்ட வடையா இது? ஏய் பூரி நான் எருமை. நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத. பூரியா? இது பூரி தானே? அது மாவு சரியில்லை. இந்த வாட்டி அந்த கடையில திரும்ப வாங்குறோம். நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொதிச்ச தண்ணி இல்ல? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிங்க.